ஐபிஎல் 2026 சிஎஸ்கேக்கு ஒரு மிக சிறந்த சீசனா இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம சிங்கங்களோட பேட்டிங் ஸ்டேட்டஸை பார்த்தா நெக்ஸ்ட் சீசனுக்கு பயங்கரமான சம்பவம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சஞ்சு சாம்சன் 14 இன்னிங்ஸ் விளையாடி 477 ரன் அடிச்சிருக்காரு. சராசரியா 43.36 வச்சிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 165.63. இவர் தான் நம்ம டீமோட டாப் ஸ்கோரரும் கூட. அடுத்த ஸ்கோரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் 14 இன்னிங்ஸில் 377 ரன் அடிச்சிருக்காரு. சராசரி 28.08. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 123.44. கார்த்திக் சர்மா 11 இன்னிங்ஸ் விளையாடி 295 ரன் அடிச்சிருக்காரு. சராசரி 32.77. ஸ்ட்ரைக் ரேட்டு 36.57. சிவம் துபே 13 இன்னிங்ஸ் விளையாடி 270 ரன் அடிச்சிருக்காரு. சராசரி இவரது 38.57. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 158.82. ஆயுஷ் மாத்ரே 6 இன்னிங்ஸ் விளையாடி 201 ரன் அடிச்சிருக்காரு. சராசரி 33.50. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 177.88. டெவால் பிரேவிஸ் 11 இன்னிங்ஸ் விளையாடி 151 ரன் அடிச்சிருக்காரு. சராசரி 188.88. ஸ்ட்ரைக் ரேட் 127.97. அடுத்ததா உருவில் பட்டேல் 7 இன்னிங்ஸ் விளையாடி 129 ரன் அடிச்சிருக்காரு. சராசரி 18.43. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 201.56. இந்த சீசன் ருத்ராஜுக்கு ஒரு கஷ்டமான சீசனா இருந்தாலும் அவர் தான் டீமோட செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்திருக்காரு. கிளாசிக் பிளேயர்ஸ் எப்பவுமே கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ கேப்டன் ருத்ராஜ் மேல நமக்கு எந்த டவுட்டும் இல்லை. அதே சமயம் ஆயுஷ் மாத்ராவோட கன்சிஸ்டன்சியும் பிரஷர் மேட்ச்ல டவால் பிரேவிஸோட இன்னிங்ஸும் இந்த வருஷம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் பாஸ், இந்த பேட்டிங் லைன் நம்ம அப்படியே செட் ஆகி எல்லாரும் ஒன்னா ஃபார்முக்கு வந்தா ஐபிஎல் 2027 கப்பு நம்ம கையில தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம சஞ்சு சாம்சன் பேட்டிங் இந்த சீசன்ல மாசா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு விசில போட்டு போங்க.